வடம் திரை விமர்சனம். விமல், நட்ராஜ், சனஷ்கா ஸ்ரீ, முனிஷ்காந்த், நரேன், இந்துமதி, பாலசரவணன், தீபா சங்கர் மற்றும் பலர் நடிப்புல கேந்திரன் வி இயக்கத்துல டி. இமான் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வடம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஊர் பெரிய மனிதரான நரேன் அடிமாட்டுக்கு போகும் மாடுகளை காப்பாற்றி அவற்றை தனது சொந்த கோசாலையில் வைத்து பராமரிக்கிறார். அவரது மகனான விமலும் அப்பாவை போல மாடுகள் மீது பாசம் கொண்டவராக இருக்கிறார். அப்படி அடிமாட்டுக்கு அனுப்பப்பட்ட உடல் குறைபாடுள்ள கன்று குட்டியை கோசாலையில் விடாமல் தனது வீட்டில் வைத்து பராமரிக்கும் விமல் அதற்கு பயிற்சி அளித்து மஞ்சு விரட்டு போட்டிக்கான காளையாக தயார்படுத்தி பல வருடங்களாக யாராலும் அடக்க முடியாத காளை என்ற பெருமையோடு வலம் வருகிறார். இதற்கிடையே விமலின் காளை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு விமலும் கொலை வழக்கு ஒன்றில் ஜாமீன் பெறுகிறார். அப்போது அவரை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து ஒரு கும்பல் கொலை செய்ய முயற்சிக்கிறது. மறுபக்கம் விமலின் வீட்டில் பணியாற்றிய ஒருவர் அவரை கொலை செய்ய திட்டம் போடுகிறார். இப்படி பலரிடம் பகமை வளர்த்திருக்கும் காரணத்தால் தன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மறந்து சோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விமல் இழந்த மகிழ்ச்சியை ஹீரோயினி சனஷ்கா ஸ்ரீயின் காதல் திரும்ப கொடுக்கிறது. காதலால் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி மீண்டும் மஞ்சு விரட்டு களத்தில் இறங்க தயாராகும் தன் காளையின் உடல்நிலை முன்னேற்றத்தால் மனதில் ஏற்பட்ட நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் தனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடிவு செய்யும் விமலுக்கு அவரது காதலி சனஷ்கா ஸ்ரீ பேரதிர்ச்சி கொடுக்கிறார். அது என்ன? அந்த அதிர்ச்சியில் இருந்தும் தனக்கு எதிரான பகமையில் இருந்தும் விமல் மீண்டாரா? அவரது காலை மீண்டும் மஞ்சு விரட்டு களத்தில் சாதித்ததா என்பதை கமர்ஷியலாக சொல்வதுதான் வடம். ஜல்லிக்கட்டு போட்டிகளை மையமாக கொண்டும் அதனை பின்னணியாக கொண்டும் பல தமிழ் படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் முதல் முறையாக வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை பின்னணியாக கொண்டு இந்த படம் உருவாக்கி இருக்கிறது. வெற்றிவேல் என்ற கதாபாத்திரத்தில் மாடுகள் மீது பாசம் கொண்டவராகவும் காளை மாடுகளை மஞ்சு விரட்டு போட்டிக்கு தயார்படுத்துபவராகவும் நடித்திருக்கும் விமல் வழக்கம் போல் அலுங்காமல் குலுங்காமல் நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் சனஷ்கா ஸ்ரீ பார்த்ததும் பிடித்து போகும் அழகோடு வலம் வருகிறார். காளைகள் மற்றும் மஞ்சு விரட்டு போட்டியை கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதும் நட்டி நட்ராஜ் வெற்றி மட்டுமே வாழ்க்கை, தனக்கு போட்டியாளர்களே இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் வாழும் மனிதர்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரசன்னா எஸ். குமார் மஞ்சு விரட்டு போட்டி களத்தையும் போட்டியையும் தத்ரூபமாக படமாக்கியிருக்கிறார். தனது பழைய பாடல்களின் சாயல் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்க வைக்கும் பாடல்களை கொடுத்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார் டி. இமான். மஞ்சு விரட்டு போட்டியை மையப்படுத்திய கதை என்றாலும் அதில் தென் மாவட்ட மக்களின் பெருமை மற்றும் பகமை சார்ந்த விஷயங்கள் தூக்கலாக இருப்பது ஏற்கனவே வெளியான பல படங்களை நினைவுபடுத்தி விடும் என்பதால் சாபு ஜோசப் விஜே தன் படத்தொகுப்பின் மூலம் புதிய கண்ணோட்டத்தில் கதை சொல்லி அதன் மூலம் படத்தை பல திருப்பங்களோடு நகர்த்தி சென்றிருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் கேந்திரன் வி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை பின்னணியாக கொண்டு எழுதியிருக்கும் திரைக்கதையில் கமர்ஷியல் அம்சங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. மொத்தத்தில் வடம் விமலுக்கு வெற்றி படமாக அமையும்.